உங்களது அன்புக்குரிய உங்களது மனம் கவர்ந்த காதலருடனான காதல் வாழ்க்கையில செழுமை. ஆனா அந்த மாதிரி இன்னைக்கு நீங்க அனுமதிக்காதீங்க. வெளியாட்களுடைய பேச்சை கேட்டு ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான திங்கட்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே. உங்க நலனா தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். இன்றைய தினம் திங்கட்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன விதமான அதிர்ஷ்டங்கள் உண்டு, காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும், மாணவர்களுக்கு எப்படி இருக்கும், குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும், அலுவலக பணிகள் எப்படி இருக்கும் என அனைத்து விஷயங்களையும் டீட்டெயில்டா நம்ம அனலைஸ் பண்ண போறோம். என்னென்ன விஷயங்கள் செய்யலாம், என்னென்ன செய்யக்கூடாது என்ற விஷயத்தையும் நாம் பார்ப்போம். மறக்காம நமது வீடியோவை இறுதி வரைக்கும் நீங்க பாருங்க, முழுமையா பாருங்க. அப்போதான் சில முக்கியமான விஷயங்களை நீங்க தவற விட மாட்டீங்க. இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்தநாள் கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே. விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே ஃப்ரம் டுடே ஃப்ரெண்ட்ஸ். மேலும் இன்றைய தினம் திருமண நாள் கொண்டாடக்கூடிய சுபகாரி தினமாக கொண்டாடக்கூடிய அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொண்டு இன்றைய தின திங்கட்கிழமை ராசி பலன்களுக்கு போகலாம் வாங்க. இன்றைய தினம் 5ஆம் தேதி டிசம்பர் மாதம் 2022 வருடங்க திங்கட்கிழமை. தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் கார்த்திகை மாதம் 19ஆம் நாள். இன்றைய தினம் பிரதோஷ தினங்க. இன்றைய தினம் சிவ வழிபாடு உங்களுக்கு அதிகமான நல்ல நன்மைகளை தரும். எனவே அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலுக்கு போயிட்டு நீங்க ஸ்பெஷலாக நடைபெறக்கூடிய அந்த அபிஷேகங்களை கலந்துக்கங்க. கண்டிப்பா சிவனுடைய பரிபூர்ணர்களை நீங்கள் பெற்று அதிக நன்மைகளை நீங்கள் கண்டிப்பாக ஈட்ட முடியுங்க. இன்றைய தினத்திற்கான நமது கடகராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது, இன்றைய தினம் ராசிக்கு 11ஆம் இடத்தில் செவ்வாய் பகவான் 11 குடையவனின் பார்வையில் இருக்கிறது நல்ல ஒரு யோகங்க. ராசி அதிபதியான சந்திர பகவான் வலுவாக 10ஆம் இடத்துல இருக்கிறாருங்க. இதுவும் மிகச்சிறந்த யோகமாக கருதப்படுகிறது. மேலும் 9ஆம் இடத்திலிருந்து குரு ராசியை பார்த்து கொண்டுள்ளது. 7ஆம் இடத்திலிருந்து சனி பகவான் ராசியை பார்த்து கொண்டுள்ளது. 10ல் ராகு மற்றும் சந்திரன் சேர்க்கை மிக மிக யோகமான அமைப்பாக கருதப்படுது. இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக நமது கடகராசி அன்பர்களுக்கு மனசுல புது தெம்பும் தைரியமும் பிறக்கக்கூடிய ஒரு அற்புதமான கிரக அமைப்புகள் இன்னைக்கு இருக்குங்க. தன்னம்பிக்கை உங்களுக்கு உங்கள் மேலேயே அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இன்று தினம் இருக்கு. தொழில் அமோகமான வளர்ச்சியை நோக்கி செல்லும். தொழில் வளர்ச்சி பெறுவதன் மூலமாக உங்களுக்கு சந்தோஷம் உண்டு. பொருளாதாரமும் நல்ல வகையில் முன்னேறுங்க. ஏதாவது பிரச்சனைகள் நீங்கள் வரவேண்டிய பண வரவுகள் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா அந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து உங்களுக்கு வரவேண்டிய பணம் கைக்கு வருங்க. அதன் மூலமா என்ன பண்ணலாம்னா நீங்க அடைக்க வேண்டிய கடன்களையும் அடைப்பீங்க. அதன் மூலமாக உங்களுக்கு மன நிறைவு கிடைக்கும். இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் கடனே இல்லாத ஒரு நல்ல சூழ்நிலைகள் ஏற்படணும் அப்படின்னா அதுக்காக நீங்கள் முயற்சி பண்ணலாம். நல்ல சக்சஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இப்போ உங்களுக்கு சரியான நேரங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, பயத்த நீங்க ஒழிக்கிறதுக்கு இது சரியான நேரமாக உங்களுக்கு அமைந்திருக்கிறது. பயம் காரணமாக உங்களது உடல் இயக்கம் கொஞ்சம் ஸ்லோவாகும் என்பதால், உங்களது ஆயுளும் அதனால குறையிற மாதிரியான சந்தோஷமின்மை ஏற்படுறதுனால, கண்டிப்பாக பயத்தை விட்டொழிக்க வேண்டியது இன்றைய தினம் உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல பலன்களை தரும் என்பதை உணர்ந்து கொள்வீர்கள். இந்த தினத்தை பொறுத்தவரைக்கும் ஏதாவது வாங்கணும் அப்படின்னா, ஏற்கனவே இருக்கிறது நீங்க பயன்படுத்த முடியுமா அப்படின்றத ஒரு தடவைக்கு இரு தடவை செக் பண்ணிக்கிறது உங்களுக்கு நல்லது நண்பர்களே. இன்றைய தினம் பண வரவுகள் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலையில் இருக்குங்க. ரொம்ப சந்தோஷமாக, திருப்திகரமாக இன்றைய தினம் உங்களுக்கு பண வரவு இருக்கிறதுனால, பொருளாதாரம் இன்றைய தினம் நிறைவாக உங்களுக்கு இருக்குங்க. மனசு ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க. குடும்பத்துல அமைதி, மகிழ்ச்சி, ஒற்றுமை ஆகியவை கண்டிப்பாக இருக்கும். அலுவலக பணியில இருக்கிறவங்களுக்கு இன்றைய தினம் அலுவலக பணிகள் உயர்வு சம்பந்தமான முக்கியமான சில விஷயங்கள் உங்களுக்கு நல்ல தகவல் கிடைக்கும் என்பதால் கண்டிப்பாக உங்களுக்கு மகிழ்ச்சிகளுக்கு இன்றைய தினம் குறைவே இருக்காது நண்பர்களே. இன்னைக்கு உங்களுடைய அழகு மெருகேறக்கூடிய ஒரு யோகம் இருக்கு நண்பர்களே. உங்களுடைய அழகும் உங்களுடைய பர்சனாலிட்டியும் சிறப்பாக இன்றைய தினம் மெருகேறக்கூடிய ஒரு யோகம் இருக்கிறதுனால அதனால உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு புதிய நண்பர்கள் இன்றைய தினம் கண்டிப்பாக இணைந்து கொள்வார்கள். எனவே மிக மிக மகிழ்ச்சியான நாளாக உங்களுக்கு அதன் மூலமாகவும் இன்றைய தினம் அமையும். மேலும் இன்றைய தினம் உங்களது கல்வி சம்பந்தமான முயற்சிகள் எல்லாம் சிறப்பாக கைகூடும் என்பதால் மாணவர்களுக்கு உங்களது கனவுகள் நிஜமாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. உங்களது உயர்கல்வி சம்பந்தமான நல்ல கனவுகள் இப்பொழுது உங்களுக்கு நிஜமாகக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்பங்கள் வரும். பயன்படுத்திக் கொள்ள நண்பர்களே. சரிங்க, உங்க காதல் வாழ்க்கை எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது, இன்றைய தினம் உங்களது அன்புக்குரிய உங்களது மனதிற்கினியவர்களுடனான காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இன்றைய தினம் உங்களுக்கு சிறப்பான ஒரு சாக்லேட்டை சாப்பிட்டா உங்களுக்கு எப்படி இனிப்பா இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு சந்தோஷமான சூழ்நிலைகள் இன்றைய தினம் உங்களது காதல் வாழ்க்கையில இருக்கிறதுனால ஒரு மகிழ்ச்சிகளுக்கு குறைவில்லாத ஒரு செழுமையான காதல் வாழ்க்கை இன்றைய தினம் உங்களுக்கு காத்திருக்கு நண்பர்களே. வியாபாரிகளுக்கும் இன்றைய தினம் நல்ல முன்னேற்றங்கள் வியாபாரத்தில் இருக்கு. புதிய பார்ட்னர்கள் இன்றைய தினம் உங்களுக்கு ஆதரவாக செயல்படக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க. பெண்டிங்கா இருக்கக்கூடிய வேலைகளை நீங்கள் சிறப்பாக ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி நீங்கள் இன்றைக்கு முடிச்சுக்கலாம். அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல நன்மைகள் கண்டிப்பாக காத்திருக்கு. இப்பொழுது நீங்கள் ஏதாவது டூர் போகிறதுக்கும் பிளான் பண்ணிக்கலாம் நண்பர்களே. ஏதாவது ஒரு இன்ப சுற்றுலா நீங்கள் போகிறதுக்கு பிளான் பண்ணீங்கன்னா அதன் மூலமாக உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கும். உங்களை சுற்றி இருக்கிறவங்க
உங்களது குடும்ப உறுப்பினர்களிடையே அல்லது உங்களது வாழ்க்கை துணையினிடையே சில உறவுகளை விரிசல் ஏற்படுத்துவதற்கான சில செயல்பாடுகளை செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதில் மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனத்துடன் இருங்க. இப்பொழுது உங்களுக்கு திருமண முயற்சிகளும் சிறப்பாக கைகூடும் என்பதால் இப்பொழுது உங்களுக்கு சாதகமான தீர்வுகள் கண்டிப்பாக உங்களுக்கு திருமண முயற்சிகள் கிடைக்கும் என்பதை அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சில பேர் என்னன்னா, கூட இருக்கிறவங்கள நம்பவே மாட்டாங்க. நம்ம குடும்ப உறுப்பினர்கள் இருக்கிறாங்க அப்படின்னா, அவங்களுடைய பேச்செல்லாம் நம்ப மாட்டாங்க. ஆனா வெளிய வந்து ஏதோ ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க அப்படின்னா, அதுதான் உண்மைன்னு நம்பிட்டு வந்து நம்ம வீட்ல வந்து சண்டை போடுவாங்க. ஸோ அந்த மாரியான சூழ்நிலைகள் இன்னைக்கு உங்களுக்கு அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. எனவே வெளியாட்களுடைய பேச்ச கேட்டுக்கிட்டு இன்னைக்கு நீங்க கண்டிப்பாக நடந்து கொள்ளாதீர்கள். இன்றைய தினம் அதன் மூலமாக சில உறவு விரிசல் ஏற்படும். எனவே அதில் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோட இருங்க. சிறப்பான ஒரு நாளா இன்னைக்கு அமையும். உங்களுக்கு ஏதாவது எதிராக கோர்ட் கேஸ் நிலுவையில் இருந்தாலும் சரி, உங்களுக்கு எதிராக பஞ்சாயத்துகள் ஏதாவது இன்னைக்கு பெண்டிங்ல வந்தாலும் சரி, கண்டிப்பாக இப்போது உங்களுக்கு நல்ல திருப்பம் முனை ஏற்பட்டு உங்களுக்கு சாதகமான தீர்வுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினம் இருக்குங்க. இன்றைய தினத்தை இன்னும் சிறப்பானதா மாத்தணும் அப்படின்னா, நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணலாம்னு பார்க்கலாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி நமது கடகம் டுடே ராசிபலன் சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவரா நீங்க இருந்தீங்க அப்படின்னா இப்பவே நமது கடகம் டுடே ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் மறக்காம அழுத்தி விடுங்க நண்பர்களே. இதன் மூலமாக உங்களுக்கும் பெனிஃபிட் எங்களுக்கும் பெனிஃபிட்டுங்க. உங்களுக்கு என்ன பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா, ஜோதிட ரீதியான வழிகாட்டுதல்கள் உங்களுக்கு நாள்தோறும் ஒரு நாள் முன்னாடியே வந்து கிடைக்கிறதுனால உங்களுடைய நாளை நீங்கள் சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளலாம். ஒரு நண்பன் உங்களுக்கு உதவுனா எப்படி இருக்குமோ அதுபோல ஜோதிட வழிகாட்டுதல்கள் நமது ராசிபலன்கள் மூலமாக உங்களுக்கு வந்துட்டு தான் இருக்கு. ஸோ அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதற்கு நீங்கள் நோட்டிஃபிகேஷன்கள் வரதுக்காக நமது கடகம் டுடே ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி விடுங்க நண்பர்களே. இதன் மூலமா எங்களுக்கும் பெனிஃபிட் என்னன்னா, எங்களுக்கு நல்ல ஒரு சிறப்பான என்கரேஜ் கிடைக்குங்க. உங்களுக்காக தான் இந்த வீடியோ மேக் பண்ணிட்டு இருக்கிறோங்கிறதால எங்களுக்கு வேற லெவல் என்கரேஜ்மெண்ட்டா அது கண்டிப்பா அமையும் நண்பர்களே. நல்ல ஒரு உற்சாகமாக ஊக்கம் தருவதற்குரியதாக அது அமைத்து தரும் என்பதால் அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனும் ஆல் பட்டனும் மறக்காம அழுத்தி விடுங்க நண்பர்களே. இன்றைய தினத்திற்கான உங்களது மகிழ்ச்சி தரும் வண்ணம் என்னன்னு பார்க்கும் பொழுது, இன்றைய தினம் நீங்கள் மஞ்சள் நிறத்தை யூஸ் பண்ணலாம். இன்றைய தினம் எல்லோ கலர் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலரா அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. மேலும் நம்பர் 4 4ஆம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்ணாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே. இன்றைய தினம் நட்சத்திர ரீதியான பலன்களை நமது கடகராசி அன்பர்களுக்காக காணும் பொழுது, யாரெல்லாம் நமது கடகராசி அன்பர்களில் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களா இருக்கீங்களோ, இன்னைக்கு பிசினஸ் வேற லெவல் முன்னேற்றம் கண்டிப்பா இருக்குங்க. உங்களுக்கு மன நிறைவு பெறக்கூடிய வகையில் பழைய பாக்கிகள் வசூலாகும். பிசினஸ் சூப்பரா போகுங்க. உங்க பார்ட்னருடைய ஆலோசனைகள் மற்றும் நல்ல ஆதரவுகள் ஒத்துழைப்புகள் இன்றைய தினம் உங்களுக்கு கிடைக்கும். சொந்தக்காரங்களும் இன்னைக்கு சில பேர் உதவி செய்யறதுனால அதன் மூலமா மன நிம்மதி பெறக்கூடிய யோகம் உங்களுக்கு இருக்கு நண்பர்களே. பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு உடல் இப்போது ரொம்ப ரொம்ப சிறப்பாக ஆரோக்கியமாக இருக்குங்க. எனவே உடல் சம்பந்தமான தொந்தரவுகள் நீங்கிறதுனால மனசுல புத்துணர்ச்சி இன்னைக்கு ஏற்படும். எந்த காரியம் எடுத்தாலும் புத்துணர்ச்சி உங்களோடு நீங்கள் செயல்படக்கூடிய யோகம் அதன் மூலமாக உங்களுக்கு இருக்குங்க. உங்களது முயற்சிகள் எதுவாக இருந்தாலும் சரி, புதுசா ட்ரை பண்ணாலும் சரி, எல்லா முயற்சிகளுக்கும் உங்களது குடும்ப உறுப்பினர்கள் ஒரு தூண் மாதிரி ஒரு ஆதரவாக பக்கபலமாக உங்களோட இருப்பாங்க நண்பர்களே. அதனால் மகிழ்ச்சிகளுக்கு இந்த நேரம் குறைவு இருக்காது. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் ஆயில்யம் நட்சத்திரத்தில் இருந்த நண்பர்களுக்கு விவசாயம், வேளாண்மை, இந்த கால்நடை சார்ந்த பணிகள் இருக்கிறவங்களுக்கு பண வரவுகள் அதிகரிக்கும். இன்றைய தினம் மன நிறைவு உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு பொன்னான தினமாக அதன் மூலமாக உங்களுக்கு அமையுங்க. மேலும் இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல ஆதாயங்கள் எதுல கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் தொடர்பான செயல்பாடுகள் மூலமாக கிடைக்குங்க. கவர்மெண்ட் அரசு தொடர்பான விஷயங்கள்ல நீங்க ஏதாவது ட்ரை பண்ணிட்டு இருந்தீங்க சலுகைகளுக்காக அப்படின்னா, இப்பொழுது உங்களுக்கு அது சிறப்பாக கைகூடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. எனவே மன மகிழ்ச்சிகளுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு அதன் மூலமாகவும் ஏற்படும். நன்றி நண்பர்களே. அனைவருக்குமே நம்ம இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன். ஸோ அனைவருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் லைக் பட்டன் அழுத்தி விட்டு உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. உங்கள் தயவுனால இந்த வீடியோக்கு 1 மில்லியன் லைக் வரணுங்கிறது என்னுடைய எதிர்பார்ப்பு. பார்க்கலாம் எத்தனை பேர் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுறீங்க அப்படின்னு. ஏன்னா நிறைய பேர் பார்க்குறீங்க, நான் லைக் பண்ணுறதே இல்லை. நான் இந்த வீடியோக்கு 1 மில்லியன் லைக் எதிர்பார்க்குறேன். உங்களுடைய தயவு ஆதரவு எங்களுக்கு ரொம்ப தேவை நண்பர்களே. உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஷேர் பண்ணி விடுங்க. மேலும் உங்கள் பொண்ணான கருத்துக்கள் ரொம்ப முக்கியம். அதை எங்கள் கூட நீங்கள் கமெண்ட் செக்ஷன்ல பதிவிட்டீங்க அப்படின்னா அனைத்து கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன். முக்கியமாக நம்ம சேனலோட எப்போதும் இணைந்திருங்கள். நமது கடகம் டுடே ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி நீங்களும் பலன் பெறுங்க. எங்களுக்கும் நல்ல ஒரு சப்போர்ட்டாக இருக்குங்க, என்கரேஜாக இருக்கும். ஸோ மீண்டும் நாளை தின செவ்வாய்க்கிழமை ராசி பலன்கள் நமக்கு எப்படி அமைதிங்கிற விஷயத்தோட நாளை தின புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.